ஹலோ காய்ஸ், நான் மிஸ் ஸ்வீட் பாலிஸ். எல்லாம் அப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஹலோ எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜங்குக்கு ஒரு நியூ ஒன் ஷாட் தான், ஆஃப்டர் க்ளோ. ஹோப் யூ வில் ஆல் லைக் இட். அண்ட் இந்த ஸ்டோரி ஒரு மாதிரி இருக்கும். எஸ், கொஞ்சம் ஹாட் ஸ்டாண்டாக தான் இருக்கும். எப்போயுமே ஒன் ஷாட்னா நான் ஹாட் ஸ்டாண்ட் மாதிரி தான் வைப்பேன். பிகாஸ் அதுலையாச்சும் பிள்ளைங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. எஃப்எஃப்லலாம் வந்துட்டு பூந்தி எல்லா எமோஷன்ஸையும் போட்டுடுறது. ஓகே, ஸோ இந்த ஸ்டோரி பற்றி அவ்வளோவா சொல்ல வேணாம். நீங்கள் யூஎஸ்லேருந்து வந்திருக்கீங்க. எஸ், நீங்கள் யூஎஸ்க்கு படிக்கிறதுக்கு போயிருப்பீங்க. ஜங்குக் உங்களோட சைல்ட்ஹுட் க்ரஷ் அண்ட் லவ், அவ்வளோதான். சரி, ஓகே, ஒன்று மட்டும் சொல்லணும். நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் ஆனால் எப்படி இருக்குன்னு ஒரு கமெண்ட் கூட பண்ணுறது கிடையாது. ஐ நோ, நானுமே உங்களை மாதிரி ஒரு சைலண்ட் ரீடர் அண்ட் அப்படி தான் இருந்தேன். பட் ஆனால் ஒரு ஆத்தரோட ஒர்க்கை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் ப்ளீஸ் லைக் கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எஸ், லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேடா பேர்ல்ஸ், நமக்கு அதுக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜிமன் அவன் அப்படியே ரொம்ப அவசரமாக ஜங்கு கூட வீட்டுக்குள்ளார அப்படியே கதவை திறந்துட்டு போகிறான். மா, ஏங்கம்மா ஜங்குகே, இவன் எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கான்? அவன் அவனோட ரூமில் இருக்கான்ப்பா. அப்படியா? இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எதுவுமே கேட்காம அப்படியே மேலே போயிடுறான். இவன் கூட சேர்ந்தாலே என் பையன் உருப்படுறதில்ல. இவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு சொன்னால் கேட்குறானா? இவனும் தேங்கும் சேர்ந்து என் பையனை நல்லா கெடுக்கிறானுங்க. டேய் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட டோரை அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி அப்படியே ஜிமன் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே நின்றுட்டுருக்கான். அப்போ ஜங்குக்கு அங்கே அவன் வெறும் ஒரு ட்ரௌசர் மட்டும் போட்டுட்டு அப்படியே படுத்துக்கிட்டே அவன் ஒரு ப்ளே ஸ்டேஷன் விளையாண்டுட்ருக்கான். சை, டேய் நாடா எப்படி இருக்க? ஐயோ, உனக்கு என்ன ஆம்பளைஸ்டர் ஆயின்னு நினப்போ? டேய் மூட வேண்டியதை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே திரும்பி நிற்க. அப்போ ஜங்குக் அவன் அப்படியே பெட்ஷீட்டை கவர் பண்ணிவிட்டு, டேய் வீட்டில் அப்புறம் எப்படிரா இருப்பாங்க? நீ எதுக்கு வந்த அதை சொல்லு. ஏன் நான் வரக்கூடாதா? இல்லை, ஏதாவது வேணும்னா தான் நான் வருவேன் அப்படின்ட்டு ஜங்குக் அவன் ஜாய்ஸ்டிக்கை வச்சு விளையாண்டுட்ருக்க. அப்போ ஜிமன் அவன் அவன் பெட்டில் உட்காந்துட்டு, மச்சான் நீ சொன்ன மாதிரி சும்மாலாம் வரல, ஒரு நியூஸோட வந்திருக்கேன். என்னடா நியூஸு? மச்சான் என்னைய பாரு, இப்போ இந்த ஜாய்ஸ்டிக்கெல்லாம் நீ ஆட்டக்கூடாது, வேறு எதாவது தான் ஆட்டணும். சை, ஒழுங்காக பேசவே மாட்டியா? எப்போ பார்த்தாலும் காஜி மாதிரியே பேச வேண்டியது. டேய் சொல்ல வரதை கேள்றா, அதுக்கப்புறம் என்ன ஜட்ஜ் பண்ணுவியா? தா உன்னோட சைல்ட்ஹுட் லவரா? என்னடா ஒய்னா? அவள் அவகிட்ட பேசுனியா? இல்லைடா, அவள் ரொம்ப நாளாக பேசிட்டு தான் இருந்தா. ஆனால் என்னன்னு தெரில, ஒரு 2 இயர்ஸாக என்னோட கால்ஸ் அட்டன் பண்ணுறதில்ல, மெசேஜை பார்க்குறதில்ல. அழகிக்கு அங்கே எவனோ பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிட்டான்னு நினைக்கிறேன். நான் அவளோட ஊருக்கு போய் அவளை நல்லா தட்டணும். அதெல்லாம் வேணாம், அவளே வரா. அவள் கிராஜுவேஷன் முடிஞ்சிச்சு. அவங்க அக்கா பேசிகிட்டு இருந்தாங்க. நீ அவள் வீட்டுக்கு போனியா என்ன? ஆமாம், போய் சும்மா ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டலான்னு பார்த்தேன். அப்போ பேசிகிட்டு இருந்தாங்க. உடனே இந்த நியூஸ் உனக்கு தெரிஞ்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டேன்டா. நல்ல வேலை பார்த்துருக்க ஜிமனா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படி ஒரு டின் பேர் எடுத்து அவங்ககிட்ட நீட்டுறான். இப்போ அந்த ஜாய்ஸ்டிக் என் கையில் கொடு, நான் சொன்ன மாதிரி நீயும் வேலை வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அவனோட ஷர்ட்லாம் கழட்டிட்டு அவனும் அந்த பெட்டில் அப்படியே படுத்துட்டு ஜாய்ஸ்டிக் வச்சு விளையாண்டுட்ருக்கான். அப்போது ஜங்குக்கு நிறையா தாட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது நிஜமாலுமே ஒயின் வரா போலியே, என்கிட்ட சொல்லவே இல்லை. 2 இயர்ஸாக பேசவும் இல்லை. நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமாடி? நீ வர இதுக்கப்புறம் தான் இருக்கு ஆட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு யோசிச்சுக்கிட்டே சடனாக ஜிமினை பார்த்து, டேய் அவள் எப்படா வரா? மச்சான் ஏதோ இன்றைக்கி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி சாயங்காலம்னு நினைக்கிறேன். அவங்க அக்கா வேற ரெடி ஆகிட்டு இருந்தா, ஏதோ கூப்பிட்டு வரலான்னு. அப்படியா? இப்போயே சொல்கிறேன், உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு ரொம்ப அவசரமாக அவனோட பேண்ட் ஷர்ட்ஸ்லாம் போட்டுட்ருக்கான். டேய் என்னடா பண்ணுற? ரைட்டே, என் மச்சான் வெல்கம் பேக் ஹோம்னு போர்டை நீட்டு நிற்க போகிறான். எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஓடா போய் உன் அழகு ராணியை கூட்டிகிட்டு வா. டேய் நீயும் தான் வர, அந்த ஜாய்ஸ்டிக்கை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அதை வாங்கி தூக்கி வீசிட்டு, சரிவா இப்போ போகலாம். டேய் முக்கியமான கேம்டா, முக்கியமான ஆட்டத்தில் இருக்கும்போது இப்படி பண்ணுறியே. டேய் வாடா. டே மச்சான் இறா. டேய் மைனார் குஞ்சு இறா, வரேன்டா. நம்ம ஜங்குக்கும் ஜிமனும் அப்படியே ஜங்குக்கோட வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டுருக்காங்க. ஆப்போசிட்டில் உங்களோட வீடு. அங்கே இருந்த உங்கள் அக்கா அப்படியே ரெடி ஆகிட்டு ஒரு ஹேண்ட்பேக் மாட்டிட்டு, நான் போயிட்டு வரேன், பார்த்து போயிட்டு வாடி அப்படின்ட்டு அவங்க அம்மா
வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக் வந்து அப்படியே அவங்க கேட் மேலே சாஞ்சு, நான் ஆண்டி எப்படி இருக்கீங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இன்றைக்கி ஜிம்மன் கிட்டலாம் பேசியிருக்கீங்க ஆனால் என்கிட்ட பேசல. ஆ இல்லை ஜங்குக்கா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. என்ன இப்படி சொல்லிட்ட, நான் போய் உன்னை மறப்பேனா? மறந்துட்டீங்களே ஆண்டி? ஆமாம் மேர்லின்கா எங்கே போகிறீங்க? அது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? பார்த்தீங்களா, சொல்ல மாட்டிங்களோ? ஐயோ சரி, நான் தான் ரொம்ப அப்படியே பாசம் வச்சுட்டேன்னு நினைக்கிறேன், நான் போகிறேன். இல்லை இல்லை ஜங்குக் இரு, மேர்லின் இப்படி தான் பேசுவியா? அவன் பாவம் சின்ன பையன். இல்லை ஜங்குக், அது மேர்லினோட தங்கச்சி ஒயின் ரொம்ப நாள் கழிச்சு யூஎஸ்ஏலேருந்து வரா, அவளுக்கு வழி தெரியாது இல்லையா, அதனால அவங்க அக்காவை கூப்பிட்டுட்டு வர சொன்னேன். இதுக்கு எதுக்கு அக்கா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நான் போயிட்டு வரேன். என்ன ஜிம்மனா, நம்ம போனால் கரெக்டாக இருக்கும்ல? கரெக்டாக இருக்கும் மச்சான், நம்ம போகலாம், ஒயினுக்காக என்ன வேணால் செய்யலாம். ஐயோ ஜங்குக் அப்படிலாம் இல்லை, நானே போய்க்கிறேன். மா நானே போகிறேம்மா. இல்லடி, அவன் தான் வரேன்னு சொல்கிறான்ல, ஒரு பையனை கூட்டிகிட்டு போகிறது இன்னும் நல்லது தான். அப்படி சொல்லுங்க ஆண்டி. மேர்லின்கா, சின்ன வயசில் நம்ம எவ்வளோ டைம் ஜாலியாக விளையாண்டுருக்கோம், அந்த மெமரிஸ்லாம் பார்க்காமல் பேசுகிறீங்களே, எனக்கு பிடிக்காத மாதிரி. சுத்தமாக பிடிக்கல, எனக்கு கஷ்டமாக இருக்குது, வருத்தம்ப்பா. ஐயோ ஜங்குக் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நீ தான் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிற. அம்மா சரி ஓகே, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா அப்படியே கேட்டில் இருந்து வெளியே வராங்க. டேய் எப்படியோ கறந்தாச்சு, போகலாம் வாடா. இப்போ எதுக்குடா இவ்வளோ சீனு, அவங்க அக்கா கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே தானே இருக்க போகிறா, அதுக்கப்புறம் நீ போட வேண்டியதான் நம்பால. இப்போவே பண்ணிகிட்ருக்கான், என்னன்னு தெரில. நீ மூடிட்டு இவ்வளோலாம் நான் சனசன் பேசாமல் வரேன் சரியா? என் ஃப்ரெண்டா, ஒழுங்காக ஃப்ரெண்டான வேலையை பாரு. இந்த புரோக்கர் வேலை தானே, இப்படியே பண்ணிகிட்ருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்க 2 பேரும் நடுவில் பேசிக்கிறாங்க. அப்போ அவங்க அக்கா முன்னாடி போயிட்டு இருந்திருப்பாங்க. இவனை எதுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறோம், இவன் எதுக்கு அப்படி பண்ணுறான், இவன் இருக்க வரைக்கும் தான் என் தங்கச்சி ரொம்ப பாலாக போனான், நல்ல வேலை அப்பா யூஎஸ்ஏக்கு அனுப்பி விட்டார், இல்லைனா அவன் இந்நேரம் இந்த பையன் கூட திருமணம் பண்ணியிருந்திருப்பா, அதுவும் குழந்தை திருமணம், 2-3 குழந்தைங்க கூட இருந்திருக்கும். என்னக்கா யோசிச்சுட்டு வரீங்க? எங்ககிட்டயும் சொல்லலாம்ல. அது ஒன்றும் இல்லை ஜங்குக், என் தங்கச்சி பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன். உங்கள் தங்கச்சி பற்றி நானும் தான் யோசிக்கிறேன். டெய்லியும் டே அண்ட் நைட்டெல்லாம் அவளோட நினப்பு ரொம்ப அதிகமாயிட்டே வருது தெரியுமா? அப்படியா? ஆமாக்கா, உங்கள் தங்கச்சி நினச்சி 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 நான் இழைச்சே போயிட்டேன். என்ன ஜிம்மனா? ஆமாம் பாருங்க, பையன் எவ்வளோ கிலோ இருந்தான், இப்போ கம்மி ஆயிட்டான். சா, எனக்கு வருத்தமாக இருக்கு மாமே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இங்கே ஆக்ட் பண்ணுறான். ஜிம்மன் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறான்னு நினைக்கிறேன். அதிகமாக பேசுகிறேனா? ஏகோ நான் இருக்கிறத சொல்கிறேன், நீங்களும் நல்லா பலுநகா கணக்கில் தான் இருக்கீங்க. ஜங்குக்கு வயன்னா அப்போது எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதோ வாயில் முணுமுணுக்கிறான். என்ன பேசணும் ஜிம்மன்? அது ஒன்றும் இல்லைக்கா, ஒன்றும் இல்லை. டேய் ஒயனோட அக்கா, மரியாதையோட பேசுனா. ஒயின் எனக்கு எவ்வளோ ஸ்பெஷலோ அதே மாதிரி அவங்க அக்காவும் எனக்கு ஸ்பெஷல் தான். அவங்களுக்கு நல்ல அழகான நல்ல பொறுப்பான மாப்பிள்ளையாக பார்க்கணும். உன்ன மாதிரி தெரு பொறுக்கிலாம் நான் பார்க்க மாட்டேன், புரியுதா? டேய் நீயும் தெரு பொறுக்கி தானடா. டேய் ஒயினுக்கு நான் தான் எல்லாம், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. ஜிம்மனா அதுக்கப்புறம் அதிகமாக பேசினேன், பேசுகிறதுக்கு நாக்கு இருக்காது பார்த்துக்கோ. சரி மச்சான், இதுக்கப்புறம் அப்படி பேச மாட்டேன். சும்மா ஜாலிக்கு பேசினேன். எப்படியே அவங்க பேசிட்டு கரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. அண்ட் அப்படியே ஒயின்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ரொம்ப மாடர்னாக ஒரு மினி ஸ்கர்ட் வித் க்ராப் டாப் போட்டுட்டு அப்படியே ரொம்ப ஸ்மைலோட ஹாப்பியாக அவங்கள லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வெளியே வரீங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். டேய் ஜங்குகா, என்னடா ஒயின் இப்படி மாறிட்டா, நல்லா குட்டி போலியாட்ட ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் முட்டி கீழே இறக்கி போடுவா, இப்போ என்ன முட்டிக்கு மேலே இல்லை அதிகமாலேயும் இருக்கு. டேய் நல்லா ஷேப்பாக இருக்காடா, அழகாக இருக்கா, ஐயோ நான் எப்படி மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் பேக்ரவுண்டில் பேசிக்கிட்டு இருக்க எங்கள் ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டீங்க. முன்னாடி ரொம்ப க்யூட்டாக ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் ஜங்குக்னு அவனோட ஷர்ட்டை இழுத்துக்கிட்டு அவன் பின்னாடியே போய்கிட்டு இருப்பீங்க. அவனும் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டான், உங்கள் கூடயே சுற்றிக்கிட்டு இருப்பான். இப்போ நீங்கள் ரொம்ப அழகாக மெச்சூர்டாக, அதுவும் இப்போல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக ஸ்கர்ட் போட்டு ஒரு மாதிரி இருக்கீங்க. அவனுக்கே புதுசாக இருக்குது. அவன் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போது உங்கள் அக்கா ஒயன்
பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க அப்படின்ட்டு உங்களை அப்படியே கட்டி பிடிக்க, நீங்களும் உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, அக்கா நான் நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? சூப்பராக இருக்கேன், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னடி ரொம்ப டோட்டலாக மாறிட்ட. ஆமாம் ஆமாம், என் தங்கச்சி போய் படித்த இடம் அப்படி ரொம்ப மாடர்னாக மாறிட்ட. அக்கா அது அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை இப்படி மாற்றிட்டாங்க. அழகாக இருக்கேனா? நீ என்னைக்கடி கேவலமாக இருந்திருக்க? அழகாக இருக்கனான்னு புதுசாக கேள்வி கேட்குறதுக்கு என்றைக்குமே நீ எனக்கு அழகு தான். தேங்க்யூ அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்க, அப்படியே ஜிமின் வாய்னே எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்பி பார்த்தா அங்கே ஜிமின் பக்கத்தில் ஜங்குக். அவள் ஜிமினை கூட பார்க்கல, ஜங்குக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. என்ன ஜங்குக் இங்கே வந்து நிற்கிறான்? நான் வந்தால் அவனுக்கு கண்டிப்பாக நியூஸ் தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் அதுக்குன்னு இவ்வளோ ஃபாஸ்டாவா? என்ன வெல்கம் பண்ணுறதுக்கு வந்திருக்கு என் குழந்தை. இல்லை இல்லை, அவனை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கை பார்க்க, ஜங்குக்கு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உங்கள் அக்காவை பார்த்து, அக்கா என்ன உனக்கு ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்காதுல்ல, அவனை கூப்பிட்டுட்டு வந்திருக்க? ஏய் அது உண்மைதான், அவன் வந்து நிற்கிறான்னு நீ ஒன்றும் அவன் பின்னாடி போயிடாத, புரியுதா? வயன் இப்போ நீ வளர்ந்துட்ட. சின்ன வயசில் தான் சும்மா அவன் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு உன் பின்னாடி வந்துக்கிட்டு இருப்பான். இப்போ நீ வளர்ந்து ரொம்ப அழகாக மாறிட்ட. உனக்கு நிறையா பர்சன்ஸ் வருவாங்க லைஃப்பில். ஜங்குக்கெல்லாம் வேண்டாம், அவன் இப்போவும் மாறல, அதை விட மோசமாயிட்டான் பாரு. அவனோட ஐப்ரோஸில் அந்த பியர்சிங், அவனோட லிப்ஸில் அந்த பியர்சிங், அதெல்லாம் அப்படின்ட்டு அவங்க சொல்ல சொல்ல நீங்கள் அப்படியே அவனோட ஐப்ரோஸ் பார்க்குறீங்க, அப்படியே அவனோட லிப்ஸை பார்க்குறீங்க. அவன் லிப்ஸை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் உங்கள் லிப்ஸை பைட் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜங்குக் நீங்கள் எங்கெங்கே பார்க்குறீங்கன்னு பார்த்துட்டு அப்படியே ஸ்மர்க் பண்ணுறான். அது ஆமாம், ரொம்ப கெட்ட பையனாக மாறிட்டான் போல். அது மட்டும் இல்லை, அவனோட கையை நீ பார்க்கணும், அவன் கை ஃபுல்லாக அப்படியே டாட்டூஸாக இருக்கும். அவன் பண்ணுற கூத்தெல்லாம் உனக்கு தெரியாது வயன். அவன் இப்போல்லாம் ஷர்ட்டை கழட்டிட்டு அப்படியே அவன் சிக்ஸ் பேக்ஸ்லாம் காட்டுற மாதிரி வந்து டெரஸில் நின்று சும்மா ஏதோ டம்பலை தூக்குவான். அங்கே இருக்கிற நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் ஆணு வழிஞ்சிட்டு ஜங்குக் ஜங்குக்னு சுற்றுவாங்க தெரியுமா? உனக்கு இந்த மாதிரி பையன்தான் வேணுமா? வேண்டாம், உனக்கு நான் நல்ல பையனாக பார்க்குறேன். அப்போ நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்குறீங்க, அவனோட ஆர்ம்ஸில் அவ்வளோ டேட்டூஸ் அண்ட் அந்த பியர்சிங், அந்த லிப்ஸை, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப மாறிட்ட ஜங்குக், நீ ரொம்ப மாறிட்ட. ஓ, நான் இல்லாமல் மாடியில் பொண்ணுங்களுக்கெல்லாம் ஃப்ரீ ஷோ காட்டிகிட்ருக்கீங்களா? சரி, பார்த்துக்கிறேன், என் குட்டி குஞ்சான நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அக்கா, ஐம் சாரி, என்னால் ஜங்குக்கை மறக்க முடியாது. ஏதோ ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நீ யூஎஸ்ஏ வந்து என்னோடய ஃபோனை செக் பண்ணி அவங்க கூட பேசுகிறதெல்லாம் பார்த்து திட்டி அவனோட நம்பர் எல்லாம் டெலீட் பண்ணதுக்கப்புறம் என்னால் அவங்ககிட்ட பேசக்கூட முடியல. என் அழகங்கிட்ட என்னால் பேசக்கூட முடியல. அவனை நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? நீ அப்படி பண்ணது எனக்கு இன்னும் கோவமாக தான் இருக்குது. என்னால் அவனை விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க. வயன் என்ன கேட்டுக்கிட்டே இருக்கேன், நாங்கள் வந்திருக்கோம், எங்களுக்கு ஒரு ஹாய் சொல்ல வேணாமா அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல, ஜிமின் அண்ணா ஹாய், அப்புறம் ஜங்குக் எங்கே போவான் அப்படின்ட்டு சொல்லும்போது அப்போ நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, ஜங்குக் அவன் அப்படியே ஸ்மர்க் பண்ணிகிட்டே அவனோட லிப்ஸை பைட் பண்ணிகிட்டே நிற்கிறான். இப்படி பார்க்காதுன்னு நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், ஆனால் இப்படியே தான் பார்க்குறான். எனக்கு நீ பியர்சிங் பண்ணது சுத்தமாக பிடிக்கலம்மா, ஆனால் நீ பண்ணியிருக்க. அப்புறம் டேட்டூ பண்ணக்கூடாதுன்னு நான் சின்ன வயசில் எத்தனை டைம் சொல்லியிருப்பேன். நான் போனதுக்கப்புறமா என் மேலே கோவம் வந்து டேட்டூ குத்துனியா? என் ஜாங்கிரி பையன் இப்படிலாம் பண்ணியிருக்கான் பாரு, உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்க. நாடி யோசிச்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவன் பேச, அப்போ தான் உங்களுக்கு திரும்ப அந்த மெமரிஸ் வருது. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் அக்காவை பார்க்க, ஏ ஒயன் எப்படி இருக்க அப்படின்ட்டு இன்னொரு வாய்ஸு பார்த்தா அது தியாங் அவனோட பைக்லேருந்து இறங்கி ரொம்ப ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே முன்னாடி வந்து உங்களை கட்டி பிடிச்சிக்கிறான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாச்சுவாக நிற்கிறீங்க. ஜங்குக்கு இங்கே செம்ம கோவம் வருது. ஜிம்னு அப்படியே அவன் கையை பிடிச்சி தடுக்கிற மாதிரி, மச்சான் வேணாம் அமைதியாக இரு, எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வைக்க, என்ன வயன் ரொம்ப மாறிட்டா? ஆமாம், நீ யூஎஸ்லேருந்து வந்த பொண்ணுல எப்படி தான் இருப்ப, நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. ஒரு மாதிரி முன்னாடிலாம் சின்ன பிள்ளையாட்ட ஒரு மாதிரி குழந்தையாட்ட இருப்ப, இப்போ அப்படியே மாறிட்டான்னா அப்படின்னு சொல்லிட்டு தியாங் பேசிக்கிட்டு இருக்கான். தியாங் சீனியர், நீங்கள் எப்போ வந்தீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும் நான் இப்போ வரேன்னு? அது உன் அக்கா சொன்னா.
என் அக்கா ஜங்குக்கு சொல்லியிருக்கவே மாட்டா, உங்களுக்கு மட்டும் சொல்லியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்க, என்னன்னு இப்படி பார்க்குற? ஆமாம், நான் தான் சொன்னேன். தியாங் ரீசண்டாக உன்னை பற்றி ரொம்ப கேட்டுட்டு இருந்தான். ரொம்ப நல்ல பையன் வேற, அதனால சொன்னேன். அவோ உங்கள் அக்காவுக்கு எங்களெல்லாம் பார்த்தா நல்ல பையன் மாதிரியே தெரியலையாடி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாலேருந்து ஒரு வாய்ஸு. ஆ, இப்போ எதுக்கு இவன் இவ்வளோ கோவப்படுறான்? ஐயோ ஜங்குக்கு அப்படி இல்லை, உனக்கு எப்படியோ நியூஸ் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? தியாங் அவன் ரொம்ப தூரத்தில் இருக்கான், அதனால அவனுக்கு நான் சொன்னேன். அப்போ தூரத்தில் நானும் இருந்தேன்னா எனக்கு சொல்லியிருப்பீங்க, நான் நம்பணும். டேய் ஜங்குகா, இப்போ எதுக்குடா இப்படி பண்ணுறீங்க? சின்ன வயசுலேருந்து நீ சுத்தமாக மாறல. இந்த மாதிரி நடக்கிறத முதல்ல நிறுத்துறியா? ஆ சரி சீனியர், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் எங்ககிட்டேருந்து மாற்றிக்கணுன்னா சரி பார்த்துக்கலாம். ஏய் வயன், என்ன அவன் தான் கட்டி பிடிக்கிறானா? உனக்கு எங்கே போச்சு புத்தி? இன்னும் கட்டி பிடிச்சிட்டே நிற்கிற? அப்படியே நீங்கள் இன்னும் ஆசையாக இருக்கா? ஏ வாடி அப்படின்ட்டு அவன் சொல்ல நீங்கள் அப்படியே தள்ளி நிற்கிறீங்க. அப்படியெல்லாம் இல்லை. தேங்க் சீனியர், நம்ம வீட்டுக்கு போகலாம். ஏய் நான் பார்த்து சொல்கிறீ? நான் அவரை மட்டும்தான் உனக்கு தெரியுமா இந்த ஊர்லேயே? என்னெல்லாம் உனக்கு தெரியாது, நான் யாருன்னே உனக்கு தெரியாது. அவாய்ட் பண்ணுறல, பார்த்துக்கிறேன். அப்படி இல்லை. இப்போ நான் என்ன சொல்லுவேன்? என்ன சொன்னாலும் கோவப்படுறான். ஆமாம், சின்ன வயசுலேயும் அப்படி தான். நான் வேறு யாரு கூடயாவது விளையாடுறதுக்கு போனால் இவனுக்கு பிடிக்காது. அந்த பையனை போட்டு நல்லா செம்மையாக அடிப்பான். அந்த பையன் அழுதுகிட்டு வந்து எங்கள் வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஜங்குக் நீ சுத்தமாக மாறலப்பா, அப்படியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க. அப்போ உங்கள் அக்கா, வயன் வாடி போகலாம், இங்கேயே நின்றுட்டுருக்க வேணாம். தேங், நான் சொன்னேன்னு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எப்பயாவது ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க. ஆ கண்டிப்பாக, வைன் வந்துட்டால, இதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு நான் வருவேன். வைன் வந்ததுனால தான் இந்த மயிராண்டி வருவானா, இல்லைனா வரமாட்டான்ல. டே மச்சான், வாயை நிறுத்துடா, அப்புறமேல் பேசிக்கலாம், இப்போ வேண்டாம். டே ஜிமினா, வயனோட மூஞ்சிக்காக பார்க்குறேன். இல்லை தியாங் நேரம் சமாதியாயிருப்பான். சேர்றா, கோவப்படாத, அமைதியாரு. அக்கா நம்ம வீட்டுக்கு போகலாம். ஆ வயன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஜிமனும் ஜங்குக்கும் அவங்க 2 பேரும் சேர்ந்து பின்னாடி நடந்து வந்துட்டுருக்க. மச்சான் ஏதாவது பண்ணுறா, நான் வயன்கிட்ட பேசியே ஆகணும். நான் என்னடா பண்ணுறது? சரி, அவங்க அக்கா மெர்லின் நான் ஏதாவது ஒன்று பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன், நீங்கள் 2 பேரும் அப்படியே பின்னாடி பேசிகிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அப்படியே முன்னாடி போக, மெர்லின் என் ஃபோனில் ஏதோ நிறைய நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கு, ஏதோ தெரியாத வெப்சைட்குள்ளே போயிட்டான் போல், என்னென்னு பார்த்து சொல்கிறியா? அது எதுக்கு இப்போது? நீ அப்புறமேல சொல்கிறியா? நான் உனக்கு என்னென்னு பார்த்து தரேன். இல்லை, எனக்கு இப்போவே சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அவங்க வீட்டுக்கெலாம் வரமாட்டேன், அதனால். ஓ அப்படியா, சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க. அப்போ ஜங்குக் அவங்க அக்காவுக்கு தெரியாமல் இந்த சைடு அப்படியே உங்களை இழுக்கிறான். ஜங்குக் என்ன? ஏய் வந்துருங்க, ஒரு வார்த்தை. ஜங்குக் எப்படி இருக்கேன்னு கேட்டியா? எப்போ என்னடி சினுங்கிற? ஜங்குக் அமைதியாக பேசு, அக்கா இருக்கா. எவன் வேணா இருந்துட்டு போட்டோம், எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏதோ உன் முகத்துக்காக தான் பார்த்தேன். இல்லைன்னு வையன், இந்த தேவங்கெல்லாம் அவன்லாம் இருந்திருக்க கூட மாட்டான். நாடி போய் இப்படி கட்டி பிடிக்கிற? அவன் நடக்க பிடிச்சி உங்களை இழுக்க அப்படியே உங்கள் செஸ்ட் அவன் செஸ்ட்டோட ஹிட் ஆகுது. எப்படி தானே? இப்படி தான் இழுத்து அவன் அப்படியே உன்னை டைட்டாக ஹக் பண்ணுறான். மூடிக்கிட்டே இருக்கீங்க மேடம், அதுவும் நான் பக்கத்துலேயே இருக்கும்போது பயமே இல்லாமல் உன்னை கட்டி பிடிக்கிற. உனக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சுடி. யூஎஸ்ஏலேருந்து போயிட்டு வந்துட்டேனா, அவ்வளோ திமுறா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களோட லிப்ஸை அப்படியே ஸ்குவீஸ் பண்ணுறான். ஜங்குக் அப்படியெல்லாம் இல்லை ஜங்குக், நீ ஏன் இப்படி பண்ணுற? ரொம்ப ஹாஷாக இருக்க, நான் இப்போ தானே வந்திருக்கேன், திட்டாத. அப்படி தான் திட்டுவேன். நீ என்ன எனக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே நீ பார்த்த உடனே அப்படியே கட்டி பிடிச்சி கொஞ்சினியா என்ன? இன்னொருத்த தானே போய் கட்டி பிடிச்சா, அப்புறம் அப்படி தான் இருக்கும். இல்லை, அது அவனாக வந்து கட்டி பிடிச்சான், இப்போ நான் கட்டி பிடிக்கிறேன், நான் வேணான்னு விடுறா. அப்போ அவனை மட்டும் நல்லா டைட்டாக பண்ணிடல. அப்போது சின்ன வயசுலேருந்தே ஜங்குக்குன்னு சுற்றிட்டு இருந்தா, இப்போ யூஎஸ்லேருந்து போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லாம் மாறிடுச்சா? இல்லை அப்படியெல்லாம் இல்லை. நான் யூஎஸில் பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடச்சிட்டானா என்ன? அப்படியெல்லாம் இல்லை. இருக்கும்டி, இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நீ வேற நல்லா தேகு மரமாட்ட இருக்கா. பர்மா கட்டையாட்ட உன்னெல்லாம் எவனாவது பார்த்தா விடணும்னு தோணுமா என்ன?
கண்டிப்பாக இருக்கும். அப்படியெல்லாம் இல்லை ஜங்குக். ஆ சொல்றி, அப்படிலாம் இல்லைன்னு சொல்லு. நீ எனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த. உனக்காக தான் நான் லாயலாக இருக்கேன்னு சொல்லு. ஆ இதெல்லாம் அக்காவுக்கு தெரிஞ்சா அண்ணன் திட்டுவா. ஏய், உனக்கு நான் முக்கியமா உன் அக்கா முக்கியமா? ஆ ஆ இதை எப்படி நான் சொல்லுவேன்? அது எப்படி? அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏய் சொல்றி, இல்லைன்னா வச்சுக்கோவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் க்ராப் டாப் இருக்கும், அது ரொம்ப தின்னாதான், அப்படியே உங்கள் இடுப்பில் கையை வச்சு கிள்றான். அப்படியே பேக்கில் ரப் பண்ண. ஜங்குக் நம்ம வெளியே இருக்கோம் ஜங்குக், வேண்டாம். எங்கே இருக்கோன்னு எனக்கு கவலையே கிடையாது. சொல்லு, இப்போ சொல்கிற நான் தான் உனக்கு முக்கியம்னு சொல்கிறேன். ஜங்குக் எனக்கு நீ தான் முக்கியம். ஆ அதை நல்லா அழுத்தி சொல்கிறீ. நான் எனக்கு வெறியாது தெரியுமா? உன்னை நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? அப்படியே உன்னை பிடிச்சி இப்போ உன் உடம்பு முழுக முத்தம் கொடுக்கணுன்னு ஆசையாக இருக்கு. உன் மூஞ்சி ஃபுல்லாக முத்தம் கொடுக்கணுன்னு ஆசையாக இருக்கு. உன்னோட லிப்ஸ் இல்லை நல்லா இன்னும் க்யூட்டாக மாறிடுச்சுடி. பார்த்தாலே கடிக்கணும் போல இருக்கு. டோட்டலாக மாறிட்ட, எனக்கு பிடிச்ச மாதிரி. முன்னாடியும் அப்படி தான் இருப்பேன், இப்போ இன்னும் பிடிச்சிருக்குண்ணா. எனக்கு இங்கேயே எப்படியோ உன்னை வச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆனால் நம்ம வெளியே இருக்கோம், அதனால் நான் அமைதியாக இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோவேன், உனக்கு தெரியும்ல, இப்போவே நேரமே முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அந்த மாதிரி தாண்டி நீயும் இருக்க. என்னை கொஞ்சமாச்சு டெம்ட் ஆகாமல் இருக்கியா நீ? அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிக்கிட்டு இருக்க. அவ்வளோதான் முடிஞ்சு. வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி பார்க்க, நீங்கள் ஜங்குக்கை தள்ளி விட்டுட்டு, அக்கா இருக்கேன் அக்கா, இங்கே தான் இருக்கேன். வாடி போகலாம், டைம் ஆச்சுல, நம்ம வீட்டுக்கு வர வந்துட்டோம் பக்கத்தில், வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை நீட்டு நீங்கள் மறுபடியும் முன்னாடி போய் அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்க்குறீங்க. மல்லம்மா, உன் அக்கா தான் முக்கியம்னு போயிட்டேல, ஓடி, நான் எதுவும் சொல்லலை. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே லிப்ஸை வச்சு சிக்னல் பண்ணுறான். உங்களுக்கு அப்படியே பயமாக இருக்குது. நீங்கள் கல்ப் பண்ணிக்கிட்டே பார்க்குறீங்க. ஏன் ஜங்குக், நீ சுத்தமாக மாறல. எனக்கு என்னவோ நீ இப்படி இருக்கனால தான் உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ஷாக இருக்க, அதே செகண்ட் ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கு. எனக்கு சொல்ல தெரியல. ஆமாம், உண்மைதான். எனக்கு நீ தான் முக்கியம். எனக்கு நீ மட்டும்தான் முக்கியம். உனக்காக என் அம்மா அப்பா என் அக்கா எல்லாத்துக்கிட்டேயும் நான் சண்டை போடுவேன். ஆமாம், சண்டை போடுவேன். எப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கவும் உங்கள் வீடு வந்துடுது. உங்கள் அக்கா உங்கள் வீட்டுக்கு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜங்குக்காவன் கேட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கான் உங்களை பார்த்துக்கிட்டே. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. கரெக்டாக நைட் 9 o'clock விண்டோவை திறந்து வேடி, நான் வருவேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். என்ன பண்ண போகிறானோ தெரியல. ஐயோ, அவன் ரொம்ப கோவமாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அப்போவே ஜங்குக் உங்கள் விண்டோ மேலே அப்படியே ஏறி குதிச்சு உங்ககிட்ட வந்து பேசிகிட்டே உங்கள் பெட்லேயே படுத்து தூங்கியிருப்பான் உங்களை கட்டி பிடிச்சி. அதுக்கப்புறமா அவங்க அம்மா உங்கள் வீட்டில் தான் அவன் இருப்பான்னு தெரிஞ்சு உங்கள் அம்மா கிட்ட சொல்லி அவனை தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கும். ஜங்குக் நிறைய சேட்டெல்லாம் பண்ணியிருப்பான். இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே தோணுது. உங்கள் அக்கா, ஜங்குக் இங்கே பாரு, அவளுக்கு 8 வயசு தான் ஆகுது. அவளை நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது. நீ அவளை தங்கச்சின்னு சொல்லு. தங்கச்சியா? தங்கச்சியெல்லாம் கிடையாது, அவள் எனக்கு பொண்டாட்டி, புரியுதா? எது பொண்டாட்டியா? வயன், நீங்கள் வா. இல்லை ஜங்குக், நீ தப்பாக பழகிற அவகிட்ட, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவளை நீ தங்கச்சின்னு சொன்னாதான் நான் அவள் கூட உன்னை விளையாட விடுவேன். நீங்கள் என்ன விளையாட விடுறது? வயனே வருவா என்கிட்ட. வயன் வாடி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உங்கள் அக்காவோட கையை தள்ளி விட்டுட்டு அவன் பக்கத்தில் போய் அவனை கட்டி பிடிச்சிக்குவீங்க. பார்த்தீங்களா, அவள் என்னது, அவனை என்ன சொன்னாலும் கேட்பா, அவள் எப்படி வேணாலும் இருப்பா, அவளை நான் நல்லா பார்த்துக்குவேன், எனக்கு எல்லாமே அவள் தான், அவளுக்கும் நான் தான் எல்லாம். ஜங்குக், நீ பண்ணுறதெல்லாம் சுத்தமாக எனக்கு பிடிக்கல. உங்கள் அம்மா கிட்ட நான் சொல்கிறேன் இரு. சின்ன வயசில் நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. சொல்லுங்கள், எனக்கு கவலையே கிடையாது. இந்த ஆட்டிடியூட் தான் உங்கள் அக்காவுக்கு அவன் மேலே ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கும். அதனால தான் அவங்க எப்பயுமே ஜங்குக் உங்ககிட்ட பேசாத மாதிரி உங்களை ஷீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் நீங்கள் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே அப்படியே உள்ளே போகும்போது, அம்மா நான் வந்துட்டேன். ஐயோ, என் புள்ள வந்துருச்சா? ஒயிட் என்னடி டோட்டலாக மாறிட்டேன். என் புள்ள இன்னும் அழகாக மாறிடுச்சு பாருடா அப்படின்ட்டு அவங்க நல்லா உங்களை டைட்டாக ஹக் பண்ண, நீங்களும் அவங்கள நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, அம்மா
நான் ரொம்ப அழகாக மாறிட்டேனா? எல்லாரும் இது தான் சொல்கிறாங்க, நீங்களும் இது தான் சொல்கிறீங்க. ஆனாலும் என் புள்ள ரொம்ப இழைச்சி போன மாதிரி தான் இருக்குது. என் கூட இருந்திருந்தா இன்னும் நல்லா புட்டு புட்டுன்னு கொண்டு வந்திருப்பேன். சரி வா, நீ உட்காரு. நான் உனக்கு பிடிச்சது எல்லாமே செஞ்சு வச்சுருக்கேன். உனக்கு மட்டும்தான் எல்லாமே. அம்மா, அப்போ எனக்கு? என் புள்ள ரொம்ப வருஷம் கழிச்சு அவள் யூஎஸ்லேருந்து வந்திருக்கா. அப்போ அவளை தானே கவனிக்கணும். சரிதாம்மா, சரிதான். என் தங்கச்சி மட்டும் நல்லா கவனிங்க. அக்கா, அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷும் உனக்கும் பிடிக்கும்ல? ஆமாம், உனக்கு பிடிச்ச டிஷ் தான் எனக்கும் பிடிக்கும். அதனால நம்ம 2 பேர்த்துக்கும் பிடிச்ச மாதிரி தான் அம்மா சமைச்சிருப்பாங்க. நம்ம ஜாலியாக சாப்பிட்லாம். சரிடி ஓயன், சரி நல்லா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இங்கே 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஜங்குக்கு ஒரே தாட்ஸாக இருக்குது. எப்படா 9 o'clock ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு உங்கள் மேலே சரியான கோபம். ஏன் 2 இயர்ஸாக நீங்கள் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் யூஎஸ்க்கு போயிட்டு வந்திருக்கீங்க, என்ன ஆச்சு ஏது ஒன்றுமே அவனுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இன்செக்யூராக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜிமன் பால்கனிலேருந்து வந்துட்டு, டேய் மச்சான், என்னடா இந்த தேங்கு அவனோட பைக்கு வந்து நிற்கிது. எது, தேங்கோட பைக் வந்து நிற்குதா? என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சான், இப்போ தான் அவன் இறங்கி அவங்க வீட்டுக்குள்ளார போகிறான். அவங்க வீட்டுக்குள்ளார இவனுக்கு என்னடா வேலை? எனக்கு தெரிஞ்சே ஆகணும் ஜிம்னா, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஒயின் வந்ததும் வராமல் என்னோடய தலையெல்லாம் சூடாகிறேடி. உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி டிட்டர்மைண்டாக அப்படியே கீழே இறங்கி வரான். உங்கள் கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நாக் பண்ணால் நீங்கள் தான் ஓப்பன் பண்ணுறீங்க ரொம்ப ஹாப்பியாக. நீங்கள் ஜங்குக்கை பார்த்த உடனே ஒரு மாதிரி உங்கள் ஸ்மைலே டவுன் ஆயிடுது. ஏன்னா அவன் அவ்வளோ கோவமாக அப்படியே வந்து நிற்கிறான். ஜங்குக்கு என்ன வேணும்? ஒயின் தேங்க திடீங்க வந்துருக்கான். அக்கா கூப்பிட்டா? உங்கள் அக்காவுக்கு தேங்க கூடயே ஆடுவான்னா? தேங்கையும் உன்னையும் சேர்த்தி வச்சு பழகிட்டா. எனக்கு சுத்தமாக பிடிக்கல உன் அக்காவை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ரொம்ப கோவமாக பல்ல கடிச்சிட்டே முன்னாடி வர. ஒயன், என்ன அது பின்னாடி யார் அது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே வந்து பார்க்க. ஜங்குக், என்னப்பா நீங்கள் நின்றுட்டுருக்க? அதுவா ஆண்டி, உங்கள் சமையல் அப்படியே எங்கள் வீட்டு வாசல் வரையும் வந்துச்சா, அதான் அப்படியே வந்து என்னன்னு பார்க்கலான்னு. கரெக்டான டைமில் தான் வந்திருக்கேன். நாங்கள் சாப்பிட தான் போகிறோம். தியாங்குள்ள தான் இருக்கான், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே டோரை ஓப்பன் பண்ண. நீங்கள் அமைதியாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே உங்களை ஒரு மாதிரி மேலேருந்து கீழே பார்த்துட்டு அவன் உள்ளே போகிறான். அவன் அப்படியே அவன் சோஃபாவில் தான் உட்காந்துக்கிட்டு இருந்திருப்பான். அவன் அவனோட ஆப்போசிட்டில் போய் உட்காந்துட்டு அப்படியே கால் மேலே கால் போட்டு, நான் சீனியர் எங்கே போனாலும் இருக்கீங்க. டேய் ஜங்கு, நீ எதுக்கிட்டா இங்கே வந்த? அதை நான் உங்ககிட்ட கேட்கணும். உங்களுக்கு என்ன இங்கே வேலை? எங்கே எதுக்கு வந்திருக்கீங்க? டேய் ஒயின் வந்திருக்கா? அவளை பார்க்கணுன்னு வந்தேன். ஓ, அவ்வளோ பாசமா அவன் மேலே? உன்னை விட எனக்கு அவன் மேலே இன்னும் அதிகமான பாசம் இருக்குது. ஓஹோ, அவ்வளோ பாசம் இருக்கா? ஆனால் உனக்கு குறையுதே. ஒயினுக்கு உங்களை பிடிக்குமா என்ன? அது அவளுக்கும் பிடிக்கும். அப்போது அந்த இன்டென்ஷனாக தான் வந்து அவள்கிட்ட பழகுறீங்க. உங்களுக்கு தெரியாது அவளும் நானும் சின்ன வயசுலேருந்தே அப்படி இப்படி இருந்தோன்னு. டேய், நீ பேசுகிறதே சரியில்லை. அவளெல்லாம் என்ன மாதிரி ஜென்டில்மேன் தான் பார்த்துக்கணும். அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. உங்களோடலாம் இருந்தால் அவள் கெட்டு போயிடுவா. அது அவங்க அக்காவே புரிஞ்சிருக்கு. அதனால தான் எப்போ பார்த்தாலும் என்னையும் ஒயினும் சேர்த்து வைக்கணுன்னே அவள் யோசிச்சுட்ருக்கா. அவங்க அக்கா கிடைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது நான் அவளை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. ஆனால் அவங்களுக்கு தெரியும்ல, ஒரு பையனோட ஃபீலிங்ஸ் தெரியும்ல அவங்களுக்கு. நான் என்ன ஆனாலும் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன், அது உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அவள் பின்னாடியே சுற்றிட்டுருக்கீங்க. அப்படி தான் சுற்றுவேன், ஏன்னா என்னாலையும் அவளை விட முடியாது. ஓ, போட்டியா சீனியர்? பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த ஜங்குகை பற்றி தெரியாது. போட்டின்னு வந்துட்டா நான் ஜெயிக்காமல் விட மாட்டேன். இது என் ஒயனுங்கிறனால இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். பார்த்துடலாம் நீங்களா நான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவன் ரொம்ப கோவமாக பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் வந்து அப்படியே நிற்கிறீங்க. ஒயன், என்ன எப்படி நிற்கிற? எதை பற்றி நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஜங்குக், என்ன நீ ரொம்ப கோவமாக இருக்கிற மாதிரி இருக்க? பாத்தியா, நான் பேசாமலே என் ஜலத்துக்கு நான் எந்த மாதிரி இமோஷனில் இருக்கேன்னு தெரியும். அதுதான் எங்கள் லவ். ஒயன், நீ சொல்லு அப்படின்ட்டு தேங்க அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறான். என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமா, இல்லை ஜங்குக்கு உனக்கு ரொம்ப பிடிக்குமா? அது எதுக்கு சீனியர் இப்போது? அது எதுக்கு இப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்க?
எனக்கு தெரிஞ்சாகணும்டி. நான் தான் கேட்க சொன்னேன். நீ சொல்லு. என்ன தானே உனக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆ அது ஜங்குக். சொல்றி. அவன் காதில் விழுகிற மாதிரி சொல்லு. என்ன தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அப்படின்ட்டு அவன் எந்திரிச்சு நின்று அப்படியே உங்கள் காதுகிட்ட வந்து சொல்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே சில்ஸ் ஆகுது. ஜங்குக்கு ஒயின் இப்போ தான் வந்துறியா? அவளை விடுறியா? அவளை ப்ரெஷர் ஆக்காத. அவன் கூட இருக்கும்போது இப்படி தான் நீ பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு தியாங்கும் அவன் எந்திரிக்கிறான். எனக்கு அவளை என்ன பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் அமைதியாக இருங்க. எங்களுக்கு நடுவில் நீங்கள் வராதிங்க, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாக அப்படியே டீப் வாய்ஸில் பேச உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், அது எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்காம அப்படியே அங்கேருந்து போயிடுறீங்க. போயிட்டா என் குட்டச்சி போயிட்டா. உனக்கு ஒரு வார்த்தை என்ன தான் பிடிக்கும்னு அவன் முன்னாடி சொல்கிறதுக்கு வரலல்ல. அவ்வளோ அவாய்ட் பண்ணுற, அவ்வளோ மாற்றி வச்சிருக்கா அவன் அக்கா. பார்த்துக்கிறேன்டி, பார்த்துக்கிறேன், உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்கான். அப்போது உங்கள் அக்கா மர்லின் தான் வந்துட்டு சாப்பிட போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லை, எனக்கு சாப்பிட வேணாம், ஒயின்கிட்ட எனக்கு வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, நான் போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவோட ரிப்ளை கூட வெயிட் பண்ணாமல் அப்படியே உங்கள் ரூமுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கான். அவன் எப்பயுமே இப்படி தான். என் தங்கச்சிக்கிட்ட நான் நிறையா சொல்லி வச்சுருக்கேன், அவன் வந்தால் இக்னோர் பண்ண சொல்லி. அவள் கண்டிப்பாக இக்னோர் பண்ணுவா. தியாங், நீங்கள் வாங்க, நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தியாங்க கூட்டிகிட்டு அவங்க டைனிங் ஹாலுக்கு போயிடுறாங்க. இங்கே நீங்கள் உள்ளே வந்து அப்படியே உங்களோட நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு, ஜங்குக், ஏன் நீ இப்படி இருக்க? எப்பயுமே நீ இப்படி தான். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு உன்னை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. நீ கோவமாக வேற இருக்க. ஏன் தியாங் சீனியர் இப்போ வந்தாங்க? ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்போ உங்களுக்கு நாக் ஆகுற சத்தம் கேட்குது. நீங்கள் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணால் அப்போ அங்கே ஜங்குக் தான். அவன் அப்படியே கோவமாக உங்களை பார்த்துட்டு நிற்கிறான். ஏய் தள்ளுறி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை அவன் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அவன் அப்படியே அதை க்ளோஸ் பண்ணா. ஜங்குக், என்ன என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துக்கிட்டே இங்கே நிற்கிறீங்க. அவன் அப்படியே திரும்பி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து உங்களை அந்த வாலில் அப்படியே பின் பண்ணுற மாதிரி உங்களோட 2 லெக்ஸையும் எடுத்து அவனோட வேஸில் wrap பண்ணிக்கிறான். ஜங்குக், ஜங்குக், என்ன பண்ணுற ஜங்குக்? ஏய் நிறுத்திடி, நான் பண்ணுறேன்னு பார்த்தா தெரியல. உனக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு. ஒரு 2 வருஷம் வெளிநாடு போய் படிச்சிட்டேன்னா நான் கொம்பு மலிச்சிருச்சா உனக்கு? நான் சொன்னால் கேட்க மாட்டியா? அப்படியெல்லாம் இல்லை அக்கா. அக்கா அக்கா சொல்றி, என்ன அக்கா? அக்கா உன்னை திட்டுவாளா? ஆமாம், அக்கா தான் உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. அவள் சொன்னா உனக்கு எங்கடி போச்சு புத்தி? 2 வருஷம் உங்ககிட்ட பேசாமல் பார்க்காமல் எப்படி இருந்தேன்னு தெரியுமா? பைத்தியம் மாதிரி இருந்தேன். ஆனால் நீ வந்துட்டு ஈஸியாக நான் இக்னோர் பண்ணுற. உன்னை பார்க்கணுங்கிற காரணத்துக்காக தான் அங்கே அவ்வளோ தூரம் நடந்தே வந்தேன். இல்லைனா வந்திருக்க கூட மாட்டேன். உனக்கு தெரியும்ல பேபி. தெரியும் ஜங்குக். அது ஏய் அது இதுன்ட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு சுத்தமாக பொறுமை கிடையாது. நான் முதல்ல பேச வந்ததை பேசிடுறேன். எனக்கு அவ்வளோ கோவம் மேலே இப்போவும் இருக்கு. ஆனால் உன் கண்ணை பார்த்தா அந்த கோவம் வர மாட்டேங்குது. உன் கண்ணை மட்டும் பார்க்காம தா இந்த லிப்ஸை இதை பார்த்துக்கிறேன், இதை பார்த்தா தான் ஒரு வெறி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களோட சின்ன பிடிச்சி அப்படியே உங்களோட சின்ன அப்படியே ஸ்குவீஸ் பண்ண நீங்கள் அப்படியே பவுட் பண்ணிவிட்டு அவனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் அவனை சின்ன வயசில் பார்த்தது ஹைஸ்கூல் படிக்கலான்னு எவ்வளோ ஆசையாக இருந்தேன், கூட சேர்ந்து சுற்றலான்னு. ஆனால் நீ பாட்டுக்கு யூஎஸ்க்கு போயிட்ட. உன் அக்கா தான் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் அக்கா மட்டும் இல்லை, உன் குடும்பமே காரணம்தான். உன்னை யார் என்கிட்டேருந்து பிரித்தாலும் நான் உன்னை விட மாட்டேன்டி. அது உனக்கு தெரியும்ல? தெரியும் ஜங்குக், எனக்கு நல்லாவே தெரியும் அது. ஏய் பேசாத, நான் சொல்கிறதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு, ரீசன்லாம் கொடுக்கக்கூடாது. சரி சரி சொல்லு. நீ கோவமாக இருக்க, நீ சொல்கிறது மட்டும் நான் கேட்குறேன், சொல்லு. சின்ன வயசில் நம்ம 2 பேரும் விளையாடுவோம் தெரியுமா? அப்பா அம்மா விளையாடுவோம். அது அப்போவே அவன் அப்படி இருந்தான், இப்போ நான் விடவே மாட்டான். ஏய் சொல்றி, விளையாண்டோமா இல்லையா? ஆமாம் விளையாண்டோம். அப்போது உனக்கு எப்படி முத்தம் கொடுக்குறதுன்னு கூட தெரியாது. நான் தான் உன்னை இப்படி டைட்டாக ஹக் பண்ணி
இங்கே பாரு ஓயன், எப்படி லிப்ஸ் இருக்கா, எப்படி சங்கு, எப்படி தான் மொத்தம் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சங்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக கற்றுருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்காக கற்றுட்டு இருந்திருப்பேல்ல. அது அது சங்கு. சரி, நீ பொண்ணு, உனக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். நீ கண்டிப்பாக கற்றுட்டு இருந்திருப்ப எனக்காக, எனக்கு தெரியும். அப்போது அந்த டேடி மம்மி விளையாடுவோமா? எனக்கு வேறு உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்குது. அதெல்லாம் விளையாடும் போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீ வேறு ஹைஸ்கூலில் என் கூட படிக்கலை. நல்லா வெள்ளைக்காரனுங்களாம் பார்த்து நல்லா அப்படியே அமெரிக்கன்காரனுங்களா தாடியாக வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பானுங்களே, அவனுங்க கூட தான் உன்னோட ஹைஸ்கூல்லாம் இருந்திருப்ப. எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா. நீ இல்லாமல் நான் வேற 18 ஆகிட்டேன். அப்புறம் என்ன பண்ண சொல்கிறேன், ஹார்மோன்ஸ்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீ இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுடி. சங்குக்கு அது எதுக்கு நீ இப்போ என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க? உங்ககிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்லுவாங்க? எனக்கு நீ மட்டும்தான் எல்லாமே. ஐம் டோட்டலி இன் லவ் வித் யூ. அப்போ உங்ககிட்ட தானே சொல்ல முடியும். புரியுது சங்குக்கு, எனக்கு புரியுது. அப்படி பார்க்குறத கொஞ்சம் நிறுத்துறியா? ஒரு மாதிரி ஆகுதுல்ல? ஆகணும்டி, எனக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவனோட ஹேண்டை உங்கள் ஸ்கர்ட்குள்ளார கொண்டு போகிறான். சங்கு சங்கு வேண்டாம் சங்கு, அம்மா கீழே இருக்காங்க சங்கு, வேண்டாம். அக்காவும் இருக்கா, தியாங்கும் இருக்கா. அவனோட பேரை மட்டும் சொல்லாதேன்னா, அவன் பேரை சொன்னா அப்புறம் கொஞ்சம் கூட பார்க்க மாட்டேன்டி, வலிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவனோட ஹேண்டை உள்ளே கொண்டு போகிறான். சங்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே அந்த வாலை பண்ணிகிட்ருக்கீங்க. ஏய், இவ்வளோ நாள் நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு நான் சொல்ல வேணாமா? சொல்லணும்ல. உனக்கு என்ன தானே பிடிக்கும்? அந்த தியாங்கு, அந்த மயிராண்டி, அவன் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறான். அவன் தான் உனக்கு எல்லாமே அப்படின்னு மாறிடுமா? உனக்கு யார் வேணும்? நீயே சொல்லு. இந்த சைல்டுஹுட் லவ் சங்குகா, எவனே தெரியாத பொறுகி பையன் அவனா? எனக்கு நீ தான் சங்கு, எனக்கு நீ தான். அது நீ அவன்கிட்டே சொல்லியிருக்கலாம்ல. நான் கேட்கும்போது சொல்லியிருக்கலாம்ல. ஏன்டி ஏன் சொல்லலை? சங்குக்கு உள்ள ரொம்ப போகுது, வலிக்குது. வலிக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு அது அப்படியே சரியாயிரும். நீ முதல்ல நான் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் பண்ணு, புரியுதா? இல்லை, அவங்க சொல்லிடுவாங்க அக்கா கிட்ட, அக்கா அம்மா கிட்ட சொல்லிடுவா. அதுக்கு பயந்துட்டு தான் அப்படி பண்ணியா? நான் இருக்கும்போது உனக்கு எதுக்குடி பயம்? சங்கு, எதுக்கு பயம்னு கேட்டா நெளியாமல் சொல்லு. இல்லைன்னு வையன், 2-3 எடுத்து விட்டுருவேன். வேண்டாம், எனக்கு ஒன்றே ஒரு மாதிரி இருக்குது. சரி சொல்லு. நான் விடுறதும் விடாமல் இருக்கிறதும் உன்னோட இதில் தான் இருக்குது. உன் அம்மா மேலே உனக்கு பயம், உன் ஃபேமிலி மேலே உனக்கு பயம். ஆனால் நான் இருக்கும்போது உனக்கு எதுக்கு அந்த பயம் வருது? உனக்கு தெரியும்ல, நீ தானே எல்லான்னு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு அப்படி இல்லை போலியே. அப்படி எதுவுமே இல்லை, அதானா? எதுவுமே இல்லை. நீ சொல்லுவியே சின்ன வயசுலலாம், எனக்கு என் அக்கா அம்மா அப்பா யாருமே தேவையில்லை, நீ தான் எனக்கு எல்லாம்னு சொல்லுவியே. இப்போ அப்படி இல்லை, மாறிடுச்சு இல்லை? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை ஜாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்க அவன் செகண்டை விடுறான். உங்களுக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு உங்களோட ஃபேஸ் அவன் நெக்கில் வச்சுக்கிறீங்க. என்னடி ஒரு மாதிரி இருக்கா? எனக்கும் அப்படி தானே இருக்கும். நான் உனக்கு ப்ளஷரை கொடுக்குறேன், ஆனால் நீ எனக்கு பெயினை கொடுக்குற. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. நீ என் கூடயே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் நீ என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறல்ல, அதனால தான் நான் இப்படி இருக்கேன். இல்லை, நான் உன்னை பற்றியும் யோசிக்கிறேன் ஜங்கு. ஏன்டி 2 இயர்ஸாக ஏன் என்கிட்ட பேசல? என்னை பற்றி யோசிச்சிருந்தேன்னா நீ என்கிட்ட பேசியிருந்திருப்ப. அக்கா தான் உன்னோட ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி டெலீட் பண்ணிட்டா. என் ஃபோனை உடச்சிட்டா. வேறு ஃபோன் வாங்கி அக்காவோட நம்பரும் அம்மாவோட நம்பரும் மட்டும்தான் எனக்கு கொடுத்தா. அப்புறம் அப்பாவோட உன் நம்பர் என்கிட்டயே இல்லை. ஓ, அவங்க பண்ண வேலை தானா இது? ஏய் பாரி, உன் அக்காங்கிறனால மரியாதை கொடுத்துட்ருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோவேன், என்னையோ அவங்க வீட்டெலாம்
வேறு மாதிரியா இருந்திருக்கும் பார்த்துக்கோ. உன் ஃபேமிலி ஏன்டி இப்படி இருக்கு? ஒரு உண்மையான காதலை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. உனக்கு என்ன பிடிக்கும்ல பேபி? சொல்லு, உனக்கு என்ன பிடிக்கும்ல? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அது அவங்கக்கிட்ட சொல்லிடுறி. சொன்னால் அதுக்கப்புறம் நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன். உன்னை என் பொண்டாட்டியாக பார்த்துக்கிறேன். சங்குக்கிறதுக்கு நிறையா டேஸ் இருக்குது. எனக்கு நல்லாவே புரியுது. நான் ஒரு ஒர்க் போகணும். உனக்கு ஒரு 22 ஆகுதா, எனக்கு ஒரு 25 ஆகுதா? சரி, ஓகே. நான் வேலைக்கு போகிறேன். நான் இதுக்கப்புறமா அப்படிலாம் இருக்க மாட்டேன். நீ இல்லாமல் இருந்ததுனால தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தேன். இதுக்கப்புறம் நான் வேலைக்கெல்லாம் போய் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கரெக்டான டைம் தானே? கரெக்டான ஏஜ் தானடி? சொல்லு. ஆமாம், கரெக்டான ஏஜ் தான். அப்போது இதெல்லாம் பண்ணுறது தப்பு இல்லையே. எனக்கு பிடிச்ச பொண்ணுக்கிட்ட நான் இப்படி இருக்கேன். என்னோடய ஃப்யூச்சர் பொண்டாட்டிகிட்ட நான் இப்படி இருக்கேன். கரெக்டு தானடி? சொல்லு. அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அப்படியே உங்கள் ஹேண்டை அப்படியே வச்சு செஸ்ட்டில் ப்ரெஸ் பண்ணுறான். உங்களுக்கு அவன் சின்ன வயசுலேயே அப்படி தான் இருப்பான். இப்போ சொல்லவா வேணும்? ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு இருக்கணும்டி. எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. உன் கண்ணை பார்த்து அப்படியே ஒரு முத்தம் கொடுத்தா எல்லாம் சரியாக போயிடும். அதுதான் ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் கொஞ்சம் அதிகமாக வேணும்னே நினைக்குது என் மனசு. ஏன்னு தெரில, ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் போல். அதனால தான் இப்போது நான் வேறு எங்கேயாவது அப்ராடுக்கு போயிட்டு ஒர்க் போகிறேன், ஏதாவது ஸ்டடீஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபாரின் பொண்ணுங்கக்கிட்டலாம் சுற்றிட்டு இருந்தா நீ சும்மா விடுவியா? அங்கேயே வந்து உனக்கு கொண்டிருப்பேன். கொண்டிருப்பேன். இப்போ எனக்கும் அப்படி தான் வெறியாகுது. நீ அங்கெல்லாம் போயிட்டு அப்படிலாம் இருந்திருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கரெக்ட் தானே? அப்படி இல்லைல்ல? அப்படின்ட்டு அவன் இன்னும் டீப்பாக விடுறான். அப்படியெல்லாம் இல்லை. கொஞ்சம் வெளியிடு ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதே சொல்லிட்டுருக்காத. நீ அப்படி இருக்க மாட்ட, எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி அவன் டைட் பண்ணியிருக்கிறத கொஞ்சம் லூஸ் பண்ணுறான். அப்போ தான் உங்களுக்கு மூச்சே வருது. எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சுடி. நீயும் எனக்காக தான் இருக்க, நானும் உனக்காக தான் இருக்கேன். அது உங்கள் வீட்டுக்கு தெரியும் வேணாமா? நான் உங்கள் வீட்டில் சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் அவளை என்னையும் பிரிக்காதீங்க. எனக்கு நான் தான் எல்லாமே, எனக்கும் அவள் தான் எல்லாமே. அவள் தான் என் பொண்டாட்டி, அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிடுறேன். சரியா? ஓகே ஜங்குக்கானா அதுக்குன்னு ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப இங்கே நெளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு புரியுது. அவன் அப்படியே அதுக்குன்னு வெளியே எடுத்துட்றான். உங்களுக்கு ஒரு மாதிரி எம்டியாக ஃபீல் ஆகுது. நீங்கள் அதை வெளியே காட்டிக்கல. ஜங்குக்கு அவன் அப்படியே அவனோட ஃபிங்கர்ஸ் எடுத்து அவனோட வாயில் வச்சுக்கிறான். டேஸ்ட்டாக இருக்குடி. எனக்கு இப்போ தான் இதுக்கப்புறமா வேணும்னு தோணுது. நீ வா அப்படின்ட்டு அவன் உங்களை தூக்கி அப்படியே பெட்டில் போட அவன் அப்படியே உங்கள் மேலே படுத்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே கீழே உங்கள் அம்மா தான் உங்களை கூப்பிட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கான்ஷியஸ் வந்து ஜங்குக்கு அம்மா கூப்பிட்றாங்க. ஜங்குக் ஏறி ஒரு 2 மினிட்ஸில் பண்ணி முடிச்சாரேன். ஜங்குக் அம்மா ஜங்குக் இறி சொல்கிறேன்ல. மா இப்போ எதுக்கு நீ அவளை கூப்பிட்டுட்டு இருக்க? அவளும் ஜங்குக்கும் மேலே தான் இருக்காங்க. நான் போய் கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா அப்படியே ஸ்டேர்ஸில் ஏறுறாங்க. ஜங்குக் அக்கா 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 ஜங்குக் எனக்கு தெரியுது, அமைதியாக இரு. இறி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உள்ளே விடுறான். ஜங்குக் வேண்டாம் ஜங்குக், அக்கா வரா, நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இதுக்கப்புறமா பண்ண தானே போகிறோம். ஆனால் இது ஃபஸ்ட் டைமு. அதனால் கொஞ்சம் பண்ணிட்டு போயிடுறேன். இப்படி பாதிலே விடுறதுக்கு எனக்கு மனசு வரல. அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இருக்கான். உங்கள் அக்கா வந்து அப்படியே டோரை ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அது லாக்கில் இருக்குது. உங்களுக்கு இங்கே பயமாக இருக்குது. அவங்க அப்படியே நாக் பண்ணுறாங்க. வயன், ஜங்குக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கதவை திறங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கே கத்திகிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டு அப்படியே வெளியே விட அவன் அப்படியே உங்கள் ஸ்டொமக் மேலேயே விட்டுறான். ஜங்குக்கு என்ன பண்ணுற? இப்போவே எனக்கு புள்ள பேக்கிறதுக்கு எந்த ஆசையும் இல்லடி. ஒரு 100-150 டைம் ஆச்சு பண்ணணும் இல்லையா? அதனால தான். நீ உன்னை க்ளீன் பண்ணிக்கோ. எனக்கு உன் அக்கா கிட்ட பேசுகிறதுக்கு சுத்தமாக இருப்போம்ல, அதனால நான் போயிடுறேன். நைட்டு வந்து எப்பயும் போல் உன்னை கட்டி பிடிச்சி உன்னை அப்படியே முத்தம் கொடுத்துட்டே தூங்க வைக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு விண்டோ வழியாக அப்படியே எகிரி குதிச்சு எப்பயும் போல் போயிடுறான். நீங்கள் டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதெல்லாம் வைப் பண்ணிவிட்டு அப்படியே எந்திரிச்சு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. வயன், இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருந்தேன், என்ன பண்ணிகிட்ருக்க?
அது ஒன்றும் இல்லைக்கா, நான் தூங்கிட்டேன். அதனால தான் ரொம்ப டயர்டாக இருந்தது. அப்படியா? சாப்பிடணும்ல, ஜங்குக் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வயடை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. என்ன ஜங்குக்கு காணோம்? அது அவங்க எப்போ போயிட்டாங்க, நீ பார்க்கலையா? அப்படியா? சரி, ஓகே, நீ வா, கீழே வா. நீங்கள் அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி வந்து உட்காந்துக்கிறீங்க. ஓகேடா, நான் இப்படியே இந்த கதையை முடிச்சுக்கிறேன். இது ஒரு சீரீஸ் மாதிரி போனால் நல்லா இருக்கும்ல? எனக்கு அப்படி தான் தோணுது. பட் ஆனால் அதை சீரியஸாக மேக் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. இதுக்கு மேலே உங்கள் இமேஜினேஷன் போச்சு, இல்லை போடலாம், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து அப்படியே நாக் பண்ணுங்கள். ஓகே, டேக் அ பர்ஸ், லவ் யூ ஆல், பை.